ஹாய் பிரதர்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் டைம் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த புறாவில் 2 புறாவுமே மிஸ் ஆயிடுச்சு. நைட் ஓவர் டைம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி போல் 2 புறாமே நம்ம கணிக்க தெரியாமல் புள்ளி மிஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லியிருப்பேன், கரெக்டாக பாருங்கள் அடுத்த நாள் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் திருப்பி வரும்னு. சேம் இப்போ அந்த குஞ்சு வந்ததால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குஞ்சு நான் சொன்ன குஞ்சு, அதே மாதிரி அந்த பால் கசனில் இருக்க பொட்டை கொஞ்சம் மட்டும் இப்போ நம்ம கூண்டில் வந்து உட்காரில் அப்படியே பொத்து 2 ரெக்கையும் கீழே போட்டு விழுந்துருச்சு. அப்போ இந்த புறா காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மகிட்ட மிஸ் ஆன குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மோஸ்ட்லி அந்த புறாவை நான் பார்க்கவே இல்லை. பிறகு மிஸ் ஆன குஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பயும் நான் புறாங்களுக்கெல்லாம் திறந்துட்டு இற போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ நம்ம கூண்டு திறக்கப்போ அந்த புறா இந்த இடத்துல இல்லை. நான் புறாங்களாம் திறந்து எப்பயும் புறாங்களுக்கு இற போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு இருந்து ஒரே ஒரு புறா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பறந்து கூட வரல, அப்படியே ரக்கையை அடிக்காமல் நேராக வந்து இந்த இடத்துல பொத்துன்னு விழுந்துருச்சு. விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ண முடியல இந்த புறானால. ஏன்னா 2 நாளாவே எனக்கு நம்ம விட்டு கரெக்டாக 2 நாள் கிட்ட ஆச்சு. ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட புறாவே வந்திருக்கு. ஒரு நாள் நைட் நின்று அடுத்த நாள் புறா வரவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 நாள் கணக்காக நம்மகிட்ட புறாவே வந்து விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாழாத புறாக்கு நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் கொடுத்து எடுத்து புறா நின்றுச்சு. இப்போ பாருங்கள் அந்த புறா எங்கே இருக்குன்னு. சேம் அதோட கரெக்டாக அதோட ரேக்லேயே நின்றுச்சு இந்த புறா. ஏன்னா லைட்டாக மட்டும் புறாங்களுக்கு இழைச்சிருக்கு. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தேட்டிக்கலாம். ஏன்னா ஒரு நாள் இற இல்லாமல் சுற்றினால அது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆகிறது தான். ஆனால் ஒரு புறா ரொம்ப டல்லாக இருக்க முடியாது நம்மளால். ஆனால் வந்து விழுந்தப்போ நான் நினச்சேன் புறா செத்து போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா புறா நல்லா நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. சேம் இப்போ வந்த பேர்டு நல்லா ஆக்டிவாக தானே இருக்குது. இந்த பேர்டு நம்ம மட்டும் நாளைக்கே ட்ரெயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த தப்பை தான் பண்ணவே கூடாது. ஏன்னா தப்பை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம புறா லாஸ் ஆகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டு நம்மகிட்ட மிஸ் ஆனதுலேருந்து வெளியே போய் மோஸ்ட்லி தண்ணி தீனி எதுவுமே இல்லாமல் தான் புறாங்க பறந்துட்டு இருந்திருக்கும். இப்போ நம்ம கூண்டில் வந்து விழுந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, விழுந்ததுக்கு காரணமே தண்ணி தீனி இல்லாதனால தான் புறா வந்து விழுந்தது. அப்படி ஒரு தண்ணியோ தீனியோ சாப்பிட்டு இருந்தால் புறா வந்து கரெக்டாக நின்றுருக்கும். இல்லை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிட்டு புறா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி. ஆனால் நம்ம கிட்ட வந்து விழுந்த புறா பார்த்தீங்கன்னா நான் செத்து போயின்னு நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு புறா டல்லாக தான் வந்தது. அப்படி இருக்கப்ப நம்ம ஒரு நாள் 2 நாள் கூண்டிலே ரெஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம பேர்டு க்யூர் ஆயிரும். அப்படி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். ஏன்னா 2 நாள் தண்ணி தீனிலாம் சுற்றி இருக்கனால அந்த லிவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் லிவர் டானிக்கே ஒரு சில இப்போ மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம பேர்டு கரெக்டாக நிற்கும். அப்படி இல்லை நம்ம மாதிரி ஃபஸ்ட் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு இல்லை தெரியாமல் இது பறக்க விட்டோம்னா கண்டிப்பாக பேர்டு லாஸ் ஆயிரும். ஒன்றும் மறுபடி பறக்க ஆரம்பிச்சு ஒன்றும் பறக்க முடியாமல் சுத்தமாக அதுக்கு மேலே எந்திரிக்க முடியாமல் போயிடும். ஒருவேளை பறந்துச்சு அப்படின்னா அதனால் கரெக்டாக ரெக்கையடிச்சு பறக்க முடியாமல் புறா கண்டிப்பாக மிஸ் ஆகிட்டு திரும்பி வர சான்ஸே இருக்காது. அந்த மாதிரி பேர்டுங்க மிஸ் ஆயிரும். அதனால் நீங்களும் பேர்டு ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு வந்த புறாவை மினிமம் ஒரு 2 3 நாள் ரெஸ்ட் கொடுங்க கூண்லேயே. அதுக்கு போய் இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நம்மகிட்ட மிஸ் ஆகி ரிட்டர்ன் வந்த பேர்டை எந்த மாதிரி மெடிசன் கொடுத்து எந்த மாதிரி கேர் பண்ணி மறுபடியும் நம்ம எப்படி நம்ம ஃப்ளை பண்ணுறாங்க இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இனிமேல் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பிரதர்ஸ்.